ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை புரிந்து கொண்டு அல்லாஹுவை முழுமையாக ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் துஆவுடைய நிலையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆவோடு தொடர்பான பல்வேறு சுன்னாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான், நாம் துஆ கேட்கும்போது ரிப்பீட் பண்ணி கேட்பதும், அதே போன்று கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி கேட்பதும். துஆ கேட்கிற நேரத்தில் நாம் நம்முடைய துஆக்களை மிக கவனமாகவும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி மன்றாடி கெஞ்சி கேட்பதும், ரிப்பீட் பண்ணுவது 3 தடவைகள் பெரும்பாலும் துஆவை ரிப்பீட் பண்ணுவதும் சுன்னத்தாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துஆ கேட்கும்போது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னாவை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, பதில் கிடைக்கும் என்ற, அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வான், அங்கீகரிப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின், கேலஸாக பொடுபோக்காக இருக்கிற இதயத்திடமிருந்து அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், சுனன் திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கிறது. இதை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹசன் என்ற நிலையில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த ஹதீஸிலே நாம் துஆ கேட்கும்போது உள்ளத்தால் கேட்க வேண்டும். அதாவது உள்ளமும் நாவும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். அதே போன்று பதில் கிடைக்கும் என்கிற, அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வான் என்ற அந்த நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். இப்போ சிலர் துஆ கேட்கும்போது மிகவும் கேலஸாக அசால்ட்டாக இருந்து கொண்டு துஆ கேட்பார்கள். கைகளை உயர்த்தி வைத்து கொண்டு அவர்களுடைய கண்கள் சிந்தனைகள் எல்லாம் வேறு திசைகளிலே திரும்பிக் கொண்டிருக்கும். ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சிலரை நாம் பார்க்கிறோம், வீடுகளிலே துஆ கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகளோடு பேசி பேசி துஆ செய்வார்கள். ஏதாவது ஒரு தேவை, கையை துஆ கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பிள்ளைகளோடு வீட்டில் உள்ளவர்களோடு பேசி கொண்டிருப்பார்கள். இதுவெல்லாம் துஆவுடைய சரியான ஒழுங்கு கிடையாது. அப்போ துஆ கேட்கும்போது அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்ற அந்த ஆசையோடும் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடும் கேட்க வேண்டும். எனவே தான் துஆவிலே இல்ஹாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கெஞ்சி மன்றாடி கேட்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையை கடைபிடித்திருக்கிறார்கள். உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பத்ரிலே வைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும்போது, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி விடு, யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்ததை கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார்கள். இப்படி துஆவிலே கெஞ்ச வேண்டும். ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே குழந்தைக்காக வேண்டி, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடுத்து விடு என்று கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்பது என்பது சுன்னா என்பதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல தான் அந்த தௌஸ் கோத்திரத்தினருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது, அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா வஅதி பிஹிம், அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா வஅதி பிஹிம், யா அல்லாஹ் தௌஸ் கோத்திரத்தினருக்கு நீ ஹிதாயத்தை கொடு, அவர்களை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு என்று திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவினுடைய ஒரு ஒழுங்கு பற்றி பேசிய ஹதீஸிலே, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 1015வது இலக்கத்திலே, ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் செய்கிறார். ஆனால் அவருடைய ஆடை ஹராமானது, அவருடைய உணவு ஹராமானது, அவருடைய பானம் ஹராமானது. அவர் இந்த நிலையில் இருந்து கொண்டு யா ரப் யா ரப் என்று கெஞ்சுகிறார், யா ரப் யா ரப் என்று மன்றாடுகிறார் என்று சொல்கிறார்கள்.
அப்போ அந்த யா ரப் என்று மன்றாடுவதும் கெஞ்சுவதும் துஆ கபூலாகக்கூடிய ஒரு முறையாகும். ஆனால் இந்த ஹதீஸ்லே அவருக்கு துஆ கபூலாகாமல் விடுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் ஹராமான முறையிலே வாழ்க்கை நடத்தியவர் என்பது புரிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாமும் துஆ கேட்கும்போது ரப்புல் ஆலமீனிடம் கேட்கிறோம், சர்வ உலகங்களுக்குமான இரட்சகனிடம் கேட்கிறோம், மாலிகுல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசனிடம் கேட்கிறோம். வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த ரப்பிடம் கேட்கிறோம். எனவே அந்த ரப்பிடத்திலே கெஞ்சி மன்றாடி இறைஞ்சி கேட்க வேண்டும். தருவான். அவன் வாக்களித்திருக்கிறான். அவன் ஒரு அடியான் தன்னுடைய கரத்தை அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தினால் அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்கும்போது கெஞ்சி மன்றாடி நாம் துஆ கேட்பது என்பது ஒரு சுன்னா என்பதை நாம் புரிய வேண்டும். அதே போல துஆ கேட்கும்போது 3 தடவைகள் கேட்பது அதுவும் சுன்னாவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா தஆ தலாதன், அவர்கள் துஆ கேட்டால் 3 தடவைகள் துஆ கேட்பார்கள். வ இதா சஅல தலாதன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் 3 தடவைகள் கேட்பார்கள். துஆ செய்தால் 3 தடவைகள் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் 3 தடவைகள் கேட்பார்கள். அப்போ பிரார்த்தனை செய்யும் போது 3 தடவைகள் கேட்பதும் சுன்னாவாகும். அதிலும் சுவர்க்கத்தை ஒருவர் 3 தடவைகள் கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்தை ஒருவர் 3 தடவைகள் யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ் என்று 3 தடவை கேட்டால் சுவர்க்கம் அவருக்காக ஷஃபாஅத்து செய்கிறது, சிஃபாரிசு செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடும் போது 3 தடவைகள் அவர் பாதுகாப்பு தேடினால் நரகம் அவருக்காக பரிந்துரை செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே 3 தடவைகள் கேட்பது, யா அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்துவாயாக, யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீ குணப்படுத்துவாயாக, யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீ குணப்படுத்து, இதுவும் ஒரு வகையான இறைஞ்சுதலாகவும் கெஞ்சுதலாகவும் அமையும் என்பதை நாம் புரிய வேண்டும். இதுவும் துஆவில் உள்ள மிக முக்கியமான ஒரு சுன்னா என்பதை